இதுதான் கொனான் த சாஸ்டர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ இந்த மேஜிக் ஸ்கூலுக்கு வந்த மாதிரி இன்னுமே சில பேர் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே ஃப்ரெண்ட்லியாக இவங்க எல்லாருமே பேசி பழகுறாங்க. அதே மாதிரியே ஒரு பொண்ணுமே இருப்பா, கொஞ்சம் ராயலிட்டியாக இருக்கிற மாதிரி அவளுமே அப்படியே பிஹேவியர் பண்ணுறாளா. அந்த பொண்ணுக்கு வந்து லைட் மேஜிக்லாம் யூஸ் பண்ணுற, இந்த ஒளி மேஜிக் யூஸ் பண்ணுற பொண்ணு அவள். இதனால் உங்களுடைய மேஜிக்கை நீங்கள் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ஹோலி நாட்டுடைய இந்த வீரத்தழும்பு உள்ள பொண்ணு அப்படின்னுமே அந்த அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ வந்து வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பாஸ் எக்ஸாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா, அந்த கிளாஸில் இருக்க அந்த டீச்சர் மாதிரியே 2 பேரை காமிச்சிருந்துருப்பாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது அப்படின்னா எதுக்காக மீடியா சொல்லலை அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கேட்க, இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸாம் இல்லைனாலும் உங்களை பற்றின இன்ட்ரோ நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவுமே அதிக ரேங்க் எடுத்து நல்லா மேஜிக்கை யூஸ் பண்ணுறவங்க இந்த உயர்நிலைக்கு போவாங்க. அதே மற்றபடி இருக்கிறவங்க கொஞ்சம் ஆவரேஜ், அதுக்கும் கீழே இருக்கிறவங்க நார்மல் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி கற்றுக்கலாம். இந்த உயர்நிலை இருக்கிறவங்க ரொம்பவுமே ஸ்பெஷல். அதிக விதமான மேஜிக்ஸை பற்றினா ஆராய்ச்சியுமே பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோக்குமே எல்லாருக்குமே இதுதான் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ நம்ம ஹீரோ இது மாதிரி எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னோட பேர் ஹேண்ட்பீட். எனக்கு 7 விதமான சக்திகளை பயன்படுத்த முடியும். நான் ஃபயர் யூசர். அடுத்து இவனுடைய பேர் தான் அரியா ஹவுஸ். இவனோட மொத்தமாக 8 விதமான மேஜிக்ஸை பயன்படுத்த முடியும். இவன் வந்து ஒரு ஏர் யூசர். எல்லாரும் கொஞ்சம் தள்ளிடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஆபத்து. இப்போ என்னுடைய மேஜிக் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா ஒரு மேஜிக்ஸ்லாம் பயன்படுத்தி காமிக்கும் போது அப்படின்னா நீ மேஜிக் இந்த ஏர் யூசர் அப்படின்னா நானுமே இதுதான் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்ல உனக்கு நான் கற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் பேர் ரேஸே கிளான்ஸ். இந்த பொண்ணு வந்து ஒரு லைட்னிங் யூசர். இந்த பொண்ணால் 5 விதமான மேஜிக்ஸை யூஸ் பண்ண முடியும். நான் ஃபெர்லாக கற்றுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு லைட்னிங் யூசர்கிட்ட நான் கற்றுக்கணும் விஷயங்கள் மேஜிக்கை பற்றி அப்படின்னு ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு குணான் அப்படியே யோசிக்கிறான். அடுத்து ஃபைனலாக குணான் குரியா. உனக்கு 2 விதமான சான்றிதழ் வந்திருக்கு. இதில் உன்னை பற்றி சில லெட்டர்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க உன்னுடைய மாஸ்டர். ஒரு ஆள் கிங் அனுப்பியிருக்காங்க. உனக்கு வந்து ரொம்ப விதமான நல்லா ரொம்பவே எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா மேஜிக் கொண்டு வைப்பல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாஸ்டர், அதுதான் ஃபின்ரோல். என்ன ஃபின்ரோலுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கியா அப்படின்னு எனக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா ஃபின்ரோல் வந்து ரொம்பவுமே ஒரு டேலண்டான ஆள், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஆள். மேஜிக்கை ஒரு சாஸ்திரராக இருந்தால் அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்னு டீச்சர் சொல்ல. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அவன் வந்து என்னுடைய மாணவன் தான், ரொம்பவுமே திறமையான ஆள். அவனுக்கு சாதாரணமான டெஸ்ட்லாம் வச்சு அவன் ஈஸியாக பாஸ் ஆகிடுவான். அதனால் ரொம்ப கஷ்டமாக அப்பயும் பாஸ் ஆகிடுவான் அப்படின்னு அவனுடைய திறமையை கண்டிப்பாக நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாஸ்டருமே அவருடைய ஏரை வந்து ஒரு டொர்னேடோ மாதிரி அப்படியே கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்டே நீ முடிஞ்ச அட்டாக் பண்ணி இதை தாண்டி உன்னை அட்டாக் பண்ணால் நீ கண்டிப்பாக பெரிய ஆள் தான். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நான் உன்னை அட்டாக் பண்ணி நான் உன்னை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அது எப்படி தான் உடைக்கிறான், அதை எப்படி தான் அழிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த வாட்டரை பபிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணி போய் அதை வந்து ஒரு ஏர் மாதிரி உருவாக்கி அந்த வாட்டரை வச்சு அவரை வந்து லாக் பண்ணிடுறான். இதனால் அவரால் அந்த அந்த சுற்றி இப்போ அவர் அதை ரிலீஸ் பண்ணாலும் அந்த டொர்னேடோ ரிலீஸ் பண்ணாலும் அவருக்கு பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை அப்படி இருக்கும்போது ரொம்பவுமே ஈஸியாக அவர் தோக்கடிச்சிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு அவன் உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ இவங்க எல்லாருமே இந்த உயர்நிலை கல்வியில் பாஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி எல்லாத்தையுமே தாண்டி தான் அவங்க அதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த லியோலா இருக்கால, அவளுமே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனா அப்படியே கூட்டிகிட்டு போவா. ஃபஸ்ட்டு ஹேம்பிட் என் கூட வா அப்படின்னு அவங்க அழைச்சிட்டு போகும்போது இவங்க ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு இந்த மாஸ்டர் கேட்க, குணான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி கேள்விங்கள்லாம் கேட்பாங்க. எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, ஒரு வேளை வந்து எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும் அப்படிலாம் கேட்பாங்களா இப்படின்னு வாய மூடாமல் ஒரே கேள்வியாக கிட்ட தள்ளிட்டு இருப்பான். 12 வயசு சின்ன பையன்கிட்ட அந்த மாதிரி கேள்விலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த குணானுமே அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட நீ இந்த மாதிரி லைட்னிங் யூசர் எனக்கு தெரியா அப்படிங்கிற மாதிரி இவனுமே ஒரே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாஸ்டருமே ஒரு வேளை வந்து நீ நினச்ச மாதிரி அந்த வாட்டரை வச்சு என்னுடைய மேஜிக்கை கட்டுப்படுத்த முடியல என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது, தண்ணியை வச்சு இது என்ன பண்ண முடியும், தண்ணி வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ரூமாக இருந்தாலும் அதை தண்ணி வச்சு நிரப்ப முடியும். ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி தான் இதை நான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அது இல்லை அப்படின்னாலுமே நான் இன்னும் அப்டேட் பண்ணி அந்த விஷயத்தை நான் முயற்சி பண்ணியிருப்பேன் அப்படின்னு இப்போ குணான் சொல்கிறான். நான் வந்து வாட்டர் மேஜிக் யூசர், இதனால் இந்த வாட்டருங்கிற இந்த மேஜிக் தான் ரொம்பவுமே சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியே அந்த கேட்டுக்கு பக்கத்தில் போக அந்த பொண்ணுமே வரா, என்னை ஷாக் படுத்திட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, இவனுக்கான அந்த ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குற அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது ஏதோ ஒரு பெரிய ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கும் பின்னாடி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஒரு இருட்டாக தான் இருக்குது. இங்கே யார் இருப்பா அப்படின்னு அந்த பொண்ணிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலாக இதுமாதிரி போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்ல, இவனுமே அப்படியே போகிறான். அங்கே போய் பார்த்தா அப்படியே எல்லா இடமுமே இருட்டாக இருக்குது, மேலே ஸ்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடமா அப்படின்னு அவன் பார்க்கும்போது அங்கே ஒரு 7 உருவங்கள் வந்து நிற்கும். இதை பார்த்தானே அவனுக்கும் இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த உருவம் எல்லாமே பேசும். நீ நான் இந்த ஃப்ரெண்டோடைய மாணவனா, அப்படி இருக்கும்போது நீ ரொம்பவே திறமைசாலியாக இருப்ப போல், நீ இங்கே வரத்துக்கு கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு அந்த உருவம் சொல்ல, தெரிஞ்சு என் பக்கம் வராதிங்க, ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு ஃபினான்ஸே இருக்கா அப்படின்னு கிறுக்கு குதி மாதிரி அவன் வளர, அவருமே நான் வந்து ஒரு பொண்ணுலாம் கிடையாது, என் கடவுளை பார்த்து நீ கண்டுபிடிக்க முடியலையா, எனக்கு வந்து ரொம்பவுமே வயசாகிடுச்சு, நீ நினச்சதை விட ரொம்பவுமே பெரிய வயசானவர் தான் நான் அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. சார் எப்படி இருக்கா, இப்போ எனக்கு கற்றுருந்த மாஸ்டரோட நீங்கள் ரொம்பவுமே பெரிய ஒரு மந்திரவாதியாக இருக்கலாம், பெரிய சாஸ்திரராக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய மேஜிக் எங்கே கற்றுருவீங்களா?
நீங்கள் வயசு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. சரி குணால், இப்போ வந்து இன்றைக்கி ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இந்த குணாலுமே நான் கற்றுக்கிட்டேன், அந்த இதுவுமே வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, நீ என்ன அடுத்து நீ கண்டிப்பாக ஒரு பெரிய மந்திரவாதியாக வருவ, நீ வந்து ஒரு பெரிய சரித்திரத்தை படைப்ப. கிட்டத்தட்ட இப்போ உனக்கான இந்த டெஸ்ட்டுங்கிறது அவ்வளோதான், நீ இப்போ பாஸ் ஆகிட்ட. என்ன பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு குணால் ரொம்பவுமே சொல்ல உனக்கு அதுக்கு அடுத்தது தான் நீ இங்கே ஒரு பெரிய ஆளாக ஆன பிறகு உனக்கு நான் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி வாய முட்டதுக்குள்ளே குணாலுமே நான் இப்போ வரட்டா அப்படின்னு கிளம்பிடுவான். என்ன பேசிக்கிறதுக்குள்ளே போயிட்டானே. இவனுமே அதே மாதிரியே ஃப்ரெண்டு ஒரு மாதிரி தான், இவனுடைய மாஸ்டர் மாதிரியே இருக்கான். அவன் மேஜிக்கோட சேர்த்து அவனுடைய குணத்தையுமே அவனுக்கு கற்றுருந்துருக்கான் அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. அந்த மாஸ்டருக்கு இந்த ஃப்ரெண்டோட வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாரு. அதில் என்ன இருக்குன்னா, நான் வந்து நம்ம 2 பேருமே ஒரே கிளாஸில் படிச்சிருக்கும் போது நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்லிடாது. ஏன்னா அவன் இப்போவுமே ஒரு சின்ன பையன் தான், அவன் இன்னும் வளரல. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்பவே ஒரு டேலண்டான ஆள். என் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் போனால் உன்னையே தோற்கடிச்சிருவான். அதில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. அது அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே கிளாஸ் முடிச்சு போகிறான். அப்படி போகும்போது ரிங்கோவுமே இப்படி நிற்கிறா. ரிங்கோவை பார்த்துட்டு நான் அவனை ரொம்பவுமே மிஸ் பண்ணேன், அதே மாதிரி நானும் உங்களையே பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த ரிங்கோ எப்படியுமே பேசிக்க, இப்போது அந்த வித்தியாசமான உருவங்கிறது இருக்குல்ல, அதுவே என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் வர நம்ம கண்டிப்பாக கொடுத்து வச்சுருந்துருக்கணும். ஏன்னா அவனுடைய பார்வையை அவனே உருவாக்கி இருந்திருக்கான். கண்ணே இல்லைனாலும் அவன் இந்த இடத்த பற்றி ஏதோ ஒரு வித்தியாசமாக பார்க்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, அவன் ஒரு பெரிய சாசராக மாறுவான். அதோட இந்த எபிசோட் முடியுது.